பறக்கும் கார் வந்து நான் கடைசியாக சின்ன பிள்ளையா இருக்கப்போ பாட்டி சொல்லி தட்டாதில் பார்த்தது தான். 90s கிட்ஸ்க்கெலாம் பறக்கும் தட்டு ஒரு ஃபேண்டசி. இப்போ அதெல்லாம் நிஜத்தில் நடக்கிறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகுதுங்க. இல்லை, வாட் இஸ் திஸ் ப்ராஜெக்ட் ஆல் அபவுட்? அதுக்கு ரெக்கையெல்லாம் இருக்கும். இந்த ரெக்கையோட அது அப்படியே ட்ரோன் மாதிரி மேலே வெர்டிக்கலாக டேக் ஆஃப் ஆகிட்டு பிளேன் மாதிரி பறந்துட்டு எங்கே தரையிறங்கணுமோ அவங்க வெர்டிக்கலாக ட்ரோன் மாதிரி இறங்கிடும். இது எந்த ஸ்டேஜில் இருக்குது? அதாவது இது ஆரம்பகட்ட ஆராய்ச்சி நிலையில் இருக்கா? இது இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே அது பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஏர் டாக்ஸி ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேரால் பயணிக்க முடியும்? பைலட் ப்ளஸ் 2 to 4 பேசஞ்சர்ஸ் இருக்கிறது தான் ஒரு ஏர் டாக்ஸி. இவ்வளவு உயரத்தில் பறக்க ஒரு ட்ரோன் வந்து 400 feet போகுது. We actually plan to do about 1000 feet. ஆனால் ஃபனி நோட், கிடைக்கிற கேப்லாம் வண்டி ஓட்ட அதே தான். How economical is this? 1.5 to 2 times Uber fare. வாடகை காரில் போகிற காஸ்ட்டை விட 1.5 மடங்கு கூடவா? ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாக பேச போகிற ஒரு டெக்னாலஜி. இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஹைப்பர் லூப் டெக்னாலஜியில் இங்கிருந்து ஒரு பெங்களூர் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். 350 கிலோமீட்டரில் இந்த பாடு எவ்வளோ நேரத்தில் அங்கே ரீச் ஆகும்? இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா we can actually go up to 1200 kilometers per hour. 1200 kilometers per hour. இதெல்லாம் நடந்துடுமா? 10 வருஷத்தில் நடக்கும் எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்குறேன். இலான் மஸ்க் நிஜமாவே இவருக்கு அறிவு இருந்ததுன்னா இந்தியாவில் வந்து அது பண்ணுவார். ஏன்னா இங்கே தான் அது பாசிபிள். அங்கே வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஸோ எக்ஸ்பென்சிவ், ஈவன் இலான் மஸ்க் cannot do. மனிதனுடைய விடுதலைங்கிறது அவன் தேடி போவதில்லை, அவனை தேடி ஒரு டெக்னாலஜி வருது. இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி a developed country, start behaving like a developed country. முதல்ல நீ பணக்காரனாங்கன்னா பணக்கார மாதிரி யோசிக்கணும். Sigma Marketing 360-degree marketing solutions built on 33 years of trust. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கோபிநாத் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்முடைய பாட்காஸ்டுடைய கெஸ்டின் ப்ரொஃபைல் ரொம்ப பெருசு. அதை நான் உங்களுக்கு பார்த்து படித்து சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ பெருசு. ஈப்ளே நிறுவனத்துடைய ஃபவுண்டர், டூர் ஹைப்பர் லூப் நிறுவனத்தினுடைய அட்வைசர், அக்னிகுல் காஸ்மோஸுடைய கோஃபவுண்டர், ஏரோஸ்ட்ரோ வெலோஸுடைய கோஃபவுண்டர், X2 ஃபியூவல்ஸ் அண்ட் எனர்ஜியினுடைய கோஃபவுண்டர். இத்தனை ப்ரொஃபைலை வைத்திருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் திரு சத்யா சக்கரவர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு என்னென்னா இதை கடன்னு சொல்லிட முடியுமானே தெரியல, அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸில் தட் இன்வால்வ். அதில் ரொம்ப ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப க்யூரியஸாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கிறது ஒரு ஈப்ளேன். இதெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து நம்ம கதைகளில் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு இது அப்புறம் வந்து இந்த பறக்கும் தட்டு அப்படிங்கிற 90s கிட்ஸ்க்கெலாம் பறக்கும் தட்டு ஒரு ஃபேண்டசி, அது இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் நிஜத்தில் நடக்கிறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகுதுங்கிறீங்களா? வாட் இஸ் ஈப்ளேன் அப்படிங்கிற உங்களுடைய கம்பெனி எக்ஸாக்டாக என்ன பண்ணுது? வாட் இஸ் திஸ் ப்ராஜெக்ட் ஆல் அபவுட்? நாங்கள் வந்து கம்பெனியோட பேர் பிராண்ட் நேம் வந்து ஈப்ளேன்னு நாங்களே உருவாக்கி வச்சோம். ஸோ அது எங்களுக்கு ட்ரேட்மார்க்கு. பட் அது என்ன சொல்லுதுன்றது அப்படியே டைரெக்டாக அந்த பேர்லேயே இருக்குது. ஈப்ளேன் இஸ் பேசிக்கலி எலக்ட்ரிக் பிளேன். எலக்ட்ரிக் பிளேன். ஸோ எலக்ட்ரிக் பிளேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, எலக்ட்ரிக் பேட்டரினால இங்கேருந்து ஓடுது, அது இயங்குது. அதனால் அதுக்கு ரொம்ப தூரம் போக முடியாது. எலக்ட்ரிக் இப்போ இருக்கிற பேட்டரி டெக்னாலஜியில் வந்து ஒரு பிளேனை வந்து நம்ம எலக்ட்ரிக் ஆக்கணும் அப்படின்னா ஒரு 100-200 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் போகும். அதுக்குள்ளே நமக்கு வந்து ரன்வேஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் நம்மளே தான் பண்ணி ஆகணும். ரன்வே வச்சு டேக் ஆஃப் லேண்டிங் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் வேணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ ஒரு ஹெலிகாப்டர் மாதிரியோ இல்லை ஒரு ட்ரோன் மாதிரியோ இங்கேருந்து வெர்டிக்கலாக டேக் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆனால் முன்னால் ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்டாக இது பறக்கும்போது பிளேன் மாதிரி பறக்கும். அதுக்கு ரெக்கையெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ரெக்கையோட அது அப்படியே ட்ரோன் மாதிரி மேலே வெர்டிக்கலாக டேக் ஆஃப் ஆகிட்டு பிளேன் மாதிரி பறந்துட்டு எங்கே தரையிறங்கணுமோ அவங்க வெர்டிக்கலாக ட்ரோன் மாதிரி இறங்கிடும். ஸோ இப்படி டேக் ஆஃப் ஆகிறது போல வெர்டிக்கலாக இப்படி டேக் ஆகும். கரெக்ட். இது வந்து ஒரு பொது வார்த்தையில் சொல்லணும்னா ஏர் டாக்ஸி, பறக்கும் டாக்ஸிகள். கரெக்ட். பறக்கும் டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு உபயோகம். ஏர் ஆம்புலன்ஸும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் ஏர் கார்கோவும் பண்ணலாம். அந்த மாதிரி மல்டிபிள் யூஸ் கேசஸ் இருக்குது. மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஏர் டாக்ஸி ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சைஸில் இருக்கும்? எவ்வளோ பேரால் பயணிக்க முடியும்? நாங்கள் செய்கிறது வந்து ஒரு பைலட்டோட கூட ஒரு 2 பேர் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு டாக்ஸி அப்படின்னும் போது ஒரு டிரைவரோட கூட ஒரு 3-4 பேர் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான டிப்பிக்கல் கெப்பாசிட்டி தான். நாங்கள் 2 பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முக்கால்வாசி டாக்ஸி ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேசஞ்சர் தான் இருக்காங்க. ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தர் வெளியே வருவார், டக்குனு இங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிப்பார். இல்லை யாரோ ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ் விட்டு வெளியே வருவாங்க, அவங்க ஒரு டாக்ஸி ஊபர் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஊபர், ஓலா ரைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் தான் இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து 2 பேசஞ்சரோடு இங்கேருந்து நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ காலகட்டத்தில் டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா 3வது பேசஞ்சருக்கு சீட்டு, 4வது பேசஞ்சர் சீட்டுக்கு ஏற்பாடு பண்ணலாம்.
பைலட் ப்ளஸ் 2 to 4 பேசஞ்சர்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஏர் டாக்ஸி. இது எந்த ஸ்டேஜில் இருக்குது? அதாவது இது ஆரம்பகட்ட ஆராய்ச்சி நிலையில் இருக்கா, இல்லை இதுக்கான மாடல்ஸே வந்துருச்சா, பைலட் ப்ராஜெக்ட் லெவலுக்கு வந்துட்டோமா, வேர் வி ஆர்? எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆராய்ச்சி கட்டம்லாம் தாண்டிட்டு இப்போ வந்து முதல் ஏர் டாக்ஸி, ஏதாவது ஒரு ஆட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஃபுல் ஸ்கேல் பறக்கும் ஏர் டாக்ஸி இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஐஐடியோடைய ஒரு டிஸ்கவரி வளாகம்னு ஒன்று இருக்குது, அதில் தையூர்னு ஒரு இடத்துல, அந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே அது பறக்க ஆரம்பிச்சிடும். ஏர் டாக்ஸி அப்படின்னு பார்க்குறப்ப யூஎஸில் ஜோபி ஏவியேஷன் அவங்க வந்து டொயோட்டா கூட சேர்ந்து அதை பண்ணுறாங்க. அப்புறம் ஆர்ச்சர் ஏவியேஷன் இருக்குது, லீலியம் ஃப்ரம் ஜெர்மனி இருக்குது, ஈஹாங் ஃப்ரம் சைனா இருக்குது, இங்கே ஈப்ளேன் இருக்குது. இந்த நாடுகளோட ஒப்பிடுகிற போது அல்லது இந்த நாட்டு நிறுவனங்களோட ஒப்பிடுகிற போது நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம்? எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நம்ம ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் பின்தங்கிடுவோம். ஈஹாங் வந்து அவங்க ஒரு மல்டிகாப்டர் தான் இங்கேருந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிளேனில் ரெக்க கிடையாது, அதனால் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போவாங்க ஒரு சார்ஜ் ஆஃப் த பேட்டரியில். ஸோ நம்ம கம்பேர் பண்ணணுன்னாக்கா ஒரு கமர்ஷியலி வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெக்கையோடு இருந்ததுன்னா ஒரு தொலை தூரத்துக்கு போகலாம், அட்லீஸ்ட் ஒரு 50-100 கிலோமீட்டர் போகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு தேவைப்படும் முக்கால்வாசி டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தான் இருக்கும், மேக்ஸிமம் 30 கிலோமீட்டர் இருக்கும். அதை தாண்டி போச்சுன்னா நீங்கள் வந்து நகரத்தை விட்டு வெளியே போயிடுவீங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பல முறை அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அங்கேருந்து ஃப்ளை பண்ணும்போது சார்ஜ் பண்ண வேண்டி வரும் ஒவ்வொரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கும். இப்போ இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படின்னும் போது ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவல். இப்போ நீங்கள் இங்கே இப்போ டி நகர்லேருந்து நீங்கள் இல்லாட்டசே ஒரு இடம் சொல்லுங்களேன் மெட்ராஸில், இப்போ டி நகர் டு விமான நிலையம்னு வச்சுக்கலாம். டி நகர் டு விமான நிலையம் 10 நிமிஷம். ஸோ அந்த 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே சார்ஜ் பண்ணப்பட்டால் 1 மணி நேரம் சார்ஜ் ஆகும். அதுதான் ஈஹாங்கோடைய சுச்சுவேஷன். வராஸ் நீங்கள் அந்த ஜோபி இல்லைனா ஆர்ச்சர் இல்லைனா லிலியம், வெர்டிகல் ஏரோஸ்பேஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரெக்கையோடு இருக்கிறதுனால அவங்க தொலை தூரம் பறக்கக்கூடிய இதில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்காங்க. இப்போது நாங்களும் வந்து இப்போ இந்த இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே இங்கேருந்து இந்த ஒரு ப்ரோட்டோடைப் முடிச்சிருவோம். அதுக்கப்புறத்துலேருந்து சர்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் போயிடுவோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க சர்டிஃபிகேஷன் குவாலிஃபைங் ப்ரோட்டோடைப்னு சொல்லிட்டு இனிமேல் தான் பண்ணணும். ஸோ நாங்களும் இனிமேல் தான் பண்ணணும். ஆனால் ஈஹாங்லாம் கிட்டத்தட்ட பைலட் ரன்னே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். அது வந்து சைனாவில் அலோவ் பண்ணியிருக்காங்க, பட் வெளிநாட்டுகளில் தான், சைனா விட்டு வெளிநாட்டுகளில் இன்னும் அலோவ் பண்ணல. ஓகே, இப்போ சைனாவுக்குள்ளே அவங்க வந்து பைலட் ரன்லாம் பண்ணி பார்க்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ஈப்ளேட் எவ்வளவு தூரம் ஒன் ஷாட்டில் போக முடியும்? 100 கிலோமீட்டர் ஒன் ஷாட்டில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 100 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் மறுபடியும் அதை சார்ஜ் இருக்கலாம். இப்போ 100 கிலோமீட்டர் வந்து நான் எவ்வளவு உயரத்தில் பறக்க? ஒரு ட்ரோன் வந்து 400 ஃபீட்டு போகுது, ஒரு ஃப்ளைட்டு 5000 ஃபீட்டு போகுமா? 5000 ஃபீட். ஆமாம், 5000 மேக்ஸிமம், இல்லை அபோவ் கிடையாது. வி ஆக்சுவலி பிளான் டு டூ அபவுட் 1000 ஃபீட்லேருந்து. ஸோ இப்போ ஒரு ட்ரோனுக்கும் ஒரு ஃப்ளைட்டுக்கும் நடுவில் இது பறக்கும். கரெக்ட். அப்போ இதனுடைய உயரம் என்னவாக இருக்கும்? 1000 to 3000 ஃபீட். ஆனால் ஃபனி நோட், கிடைக்கிற கேப்ல எல்லாம் வண்டி ஓட்டும். அதே தான் கிடைக்கிற கேப்ல அதே தான். ஓகே, இப்போ இதுக்கான சர்டிஃபிகேஷன், இதுக்கான பாலிசி, ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு பக்கம் ப்ரோட்டோடைப், இன்னொரு பக்கம் அதற்கான சர்டிஃபிகேஷன், அப்புறம் அரசாங்கத்துடைய பாலிசி, ஒத்துழைப்பு, இப்படி பல விஷயங்கள் இதோட ஒன்று தொடர்பில் இருக்குது. கரெக்ட். இதில் ஒரு பகுதி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம், அதில் வந்து இந்த இடத்துல இருக்கீங்க. இப்போ இதுக்கான சர்டிஃபிகேஷன், அப்புறம் இந்த ஏர் ஸ்பேஸ் அலோவ் பண்ணுறதுக்கான பாலிசி, இதுலாம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? பயங்கர அட்வான்ஸில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த விஷயம் நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஏன்னா இது குவைட்டாக நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜூன் 2023 ஜனவரி 2024 அந்த காலகட்டத்தில் தான் வந்து அரசாங்கம் இதில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி காமிச்சிட்டு இப்போ இன்றைக்கி தேதியில் இந்த லாஸ்ட் 1.5 years to 2 yearsக்குள்ளே ஏர்க்ராஃப்ட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. வெர்டிபோர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், எங்கெல்லாம் தரை இறக்கலாம், அந்த தரை இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும், அதுக்கு என்னென்ன வசதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸு. இப்போ ஏர்போர்ட்டுக்குன்னு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அதே போல் இதுக்கு பேர் வெர்டிபோர்ட்னு பேர். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. யார் பைலட் ட்ரைனிங் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் இந்த ஏர்க்ராஃப்ட் பறக்கிறதுக்கு, அதுக்கு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. இதுக்கான மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவரால் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன தகுதி வேணும், என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் ஏர் ஆப்ரேட்டர் பர்மிட் வாங்கலாம், அதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறதையும் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இதெல்லாம் பெருசாக தகவலே வெளியில். ஆமாம், ஏன்னா பிளேன் இன்னும் பறக்க ஆரம்பிக்கல, அதனால யாரும் அதை பற்றி பேசலை. அப்போ இந்த ஈகோ சிஸ்டம்க்கு தேவைப்படக்கூடிய அரசாங்க ஒத்துழைப்பு அல்லது பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குது. ஒரு சாதாரண மனிதரின் பார்வையிலேருந்து பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இப்போது
ரோடு, அதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் வந்துச்சு. அதுக்கு மேல ட்ரெயின் வந்ததே ஒரு மாரி காம்ப்ளிகேட்டடா தெரியுது. இப்ப அதுக்கு மேல ட்ரோன் ஒரு லேயரு. அதுக்கு மேல ஒரு லேயர்ல வந்து சத்யா சக்கரவர்த்தி பறக்குறாரு. அதுக்கு மேல ஃப்ளைட்டு, அதுக்கு மேல ராக்கெட்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய எல்லா ஸ்பேஸையும் யூஸ் பண்ற இடத்துக்கு நம்ம நகர்றோமா? கண்டிப்பா. நியாயமா பார்த்தா இப்போ எலான் மஸ்க் வந்து குழி தோண்டி வேற போயிட்டு இருக்காரு. ஆ. அந்த பரிமாணத்த நம்ம இன்னும் இங்க இந்தியால யாரும் இது இல்ல பண்ணல. அதுவும் தான் உங்க கேஸ் கம்பெனி வழியா கேஸ் போயிட்டு கம்பெனி இருக்கு. ஹைப்பர் லூப்லயும் அந்த மாரி செய்யலாம். ஹைப்பர் லூப்பும் கீழ வருது ஆமா. இல்லையா? ஸோ இப்போ எனக்கு ஒரு ஒரு அ ஒரு ஃபேண்டசி ஸ்கிரிப்ட் ஒரு கன்டென்ட் மாரி ஒரு ஃபீல் இருக்கு. அட் டைம்ஸ் நான் உங்களோட ப்ரொஃபைல படிச்சப்போ, உங்களுடைய ஆர்டிகிள்ஸ நான் பார்த்தப்போ, கார்த்திகை செல்வனோட உங்க இன்டர்வியூ நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு. சத்யா சக்ரவர்த்தி இஸ் பில்டிங் ஹிஸ் ஓன் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. அதாவது இந்த உலகம் முழுக்க ரொம்ப சம்டைம்ஸ் அத எப்படி டெர்ம் பண்றதுன்னு தெரியல. ஒரு வியர்ட் ட்ரீம்ஸ் இருக்கவங்க தான் அத மேனிஃபெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய விஷயங்கள உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் தட் கைண்ட் ஆஃப் அ மேன் ஆர் வாட்? அது மாரி ஒரு சந்தர்ப்பம் அந்த மாரி அமைஞ்சிருக்கு. நான் ஒண்ணும் ரொம்ப பெரிய நான் ஒரு பெரிய ஆளுங்கன்னு சொல்லிக்க விரும்பல. ஐஐடி மெட்ராஸ்ல புரொஃபஸரா இருந்தேன். நேஷனல் சென்டர் ஃபார் கம்பஷன் ஆர்&டி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதில வந்து ஏரோஸ்டோவிலாஸ், அக்னிகுல் இத போல ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் என் கூட வந்து சேர்ந்து நம்ம ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாரி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஈப்ளேன் பத்தியான ஒரு ஐடியா வந்தது. மாணவர்கள் வந்து ஹைப்பர் லூப்புக்கு எனக்கு என்ன அட்வைசரா கேட்டாங்க. ஸோ அப்ப தான் நான் வந்து இந்த ஹைப்பர் லூப் வந்து நம்ம நாட்டுக்கு இது ஒத்து வருமா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் எல்லாம் அங்கேருந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ம். ஸோ எல்லாமே சேர்த்து போட்டு பார்த்தோன்னா, இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணா கரெக்ட்டா இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல இந்தியாவுக்கு ரொம்ப கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால இதில கால இறங்கினோமே தவிர, எ இதெல்லாம் அங்கேருந்து உலகத்திலேயே மாத்தணும். நான் வந்து பெரிய அங்கேருந்து அறிவாளி அது மாரிலாம் ஒண்ணும் ஐடியாவே கிடையாது. நாங்க வந்து ஒரு 2018, 2019 வாக்குல ஆரம்பிச்சோம். நடுவுல வந்து கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கன்டின்யூ பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈப்ளேன்ல ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ஸ்கேல் புரோட்டோடைப் இன்னும் ஒரு 2 மாசத்துல வெளிய வ பற பறக்க பறக்கிறதுக்கு காமிப்போம். ம். டியூட்டர் ஹைப்பர் லூப்ல அந்த 400 மீட்டர் டியூப்ல வந்து ஃபுல் ஸ்கேல் சப்ஸ்கேல் அது. அதில வந்து ஃபுல் ஸ்டாக் ஆஃப் லெவிடேஷன், இது மேக்னெட்டிக் ப்ரொபல்ஷன், வேக்யூம் இது எல்லாத்தையுமா சேர்த்து போட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபர், நவம்பர்ல. அதேபோல அக்னிக்குள்ளேயும் வந்து இது பேர் என்ன ஸ்பேஸ் ஸ்பேஸ் ராக்கெட் கிராப்ஸ். ஓகே. விடுறதுக்கு இந்த வருஷ கடைசியிலயோ இல்ல அடுத்த வருஷ பிகினிங்லயோ அது நடக்கும். நடக்கிறதுக்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு. கெலக்ஸையோடைய இது சேட்டலைட் ம். அது வந்து எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்ல போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல இதெல்லாம். ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒண்ணு. இந்த பக்கம் டெஸ்லா. அப்புறம் ஈவி, ஏஐ காம்பினேஷன். அடாஸ் 4 இந்த பக்கம் அடாஸ் 4க்கு வந்துட்டாங்க. 5K வந்துட்டாங்க. ஸோ இந்த இது மாதிரி பார்த்தீங்கன்னா, வி ஆர் ரெடி ஃபார் அ பைலட்லெஸ் ஏர்கிராஃப்ட். ஆ. ஓகே. பட் ரெகுலேஷன்ஸ்க்காகவும், பப்ளிக் அக்செப்டன்ஸ்க்காகவும் ஒரு பைலட்ட அங்க உட்காத்தி வைக்கிறோம். அதுக்கு வந்து பைலட் இன்டர்ஃபேஸ் இந்த ஆட்டோனமி சிஸ்டம்ஸ்லாம் வந்து பைலட் இன்டர்ஃபேஸா மாத்திருவோம். நான் எப்படி இத பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பேசஞ்சர் உட்காந்துட்டு இருக்கவங்க வந்து பைலட் என்னடா இவன் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நம்ம காசு குடுக்குறோம்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பைலட்ட அந்த ஒரு சீட்ட வெக்கேட் பண்ணுங்கப்பா. வெக்கேட் பண்ணிட்டு அங்க பேசஞ்சர் போடலாம். இப்போ நான் ரீசென்ட்டா வென் ஐ வென்ட் டூ யுஎஸ் போயிருந்தப்போ, ஐ திங்க் இன் கொலம்பஸ்ல வந்து நான் ஆட்டோ பைலட் கார் ஒண்ணுல போனேன். வேமோல. ரைட். சும்மா ஒரு விளாக் மாரி பண்ணேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ என்ஜாய் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். ஆரம்பத்தில ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஆமா. அதில கூட வீடியோ போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓ! நீங்க அதெல்லாம் ஃபாலோ பார்க்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ அது ரொம்ப சப்மிசிவா அத டிசைன் பண்ணியிருக்காங்க. வென் இந்த மாரியான கார்களுடைய கேரக்டர் எப்படி பில்ட் பண்றீங்க அப்படின்னு நான் அசோக்ட்ட பேசினப்போ, மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் அ சப்மிசிவ். அந்த ட்ரெய்னிங் இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அத பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு வியப்பு இருந்தாலும், நெறைய பேர் அதில சொன்னது இதெல்லாம் இந்தியால செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆக்சுவலி சொல்லப்போனா, ஏன்னா இப்ப நம்ம வெளியிலேருந்து பார்க்கிறப்ப அது அப்படிதான் தோணுது. இந்திய ரோட்ல இது எப்படிடா செயல்படுத்த முடியும் அப்படின்னு தோணுது. பட் பெங்களூர்ல தே ஆர் ட்ரையிங். அதுவே சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டதாக ஒரு பொது பார்வை இருக்கிறபோது, கரெக்ட். ஒரு தனி வான்வெளி தடத்தை உருவாக்கி, இல்ல இது அதுல ஒரு ஏர் நம்ம ஒரு டாக்ஸிங்கிறதெல்லாம் நம்ம அந்த ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதையும் தாண்டி நம்ம யோசிக்கணும் எப்பவுமே. அப்பதான் நம்மளால வந்து ஒரு வி கேன் புஷ் த என்வலப். ம். வி கேன் புஷ் த ஃப்ரான்டியர்ஸ். பப்ளிக் ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன? அந்த காரணத்த மீறி நம்ம என்ன எப்படி செயல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இப்ப நீங்க சொல்றத பார்த்து இ என்னுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஈசியர் டூ ஃப்ளை வித்தவுட் அ பைலட் தேன் டூ டிரைவ் வித்தவுட் அ டிரைவர்.
ஏன்னா இங்கே ரோட்டில் வந்து நிறைய தடங்கல்கள் இருக்கும். இந்த தடங்கல்கள்லாம் மீறி சுற்றி வாத்தி நீங்கள் என்னதான் இங்கேன்னு பெரிய அமெரிக்கன் ரோடாக இருக்கட்டும், ஜெர்மன் ரோடாக இருக்கட்டும், அங்கேயுமே வந்து நிறைய தடங்கல்கள் இருக்கும். அதெல்லாத்தையும் மீறி தான் நம்ம போயாகணும். அங்கேயுமே வந்து ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பேக் அடிப்பாங்க. இந்த ரோட்ஸோடைய கார்ஸில் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப டீட்டெயில் சர்டிஃபிகேஷன் ரோட் மேப் கிடையாது. ஏதோ ஒரு கார் எடுத்து யாரோ ஒருத்தர் ரோட்டில் போட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் இங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளேனில் அந்த மாதிரி கிடையாது. பயங்கர டைட் சர்டிஃபிகேஷன் நார்ம்ஸ். ஓகே. சேஃப்டி நார்ம்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவலில் நம்ம ரியலபிலிட்டி அதெல்லாம் இங்கேருந்து ப்ரூவ் பண்ணணும். 1 in a billion சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் காமிக்கணும். அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு ஒத்து வரும். ஸோ இதை எடுத்துலேயே நம்ம பைலட் இல்லாமல் இங்கேருந்து காமிக்கிறது கொஞ்சம் ஒத்து வராது. ஏன்னா மக்களும் இது பண்ண மாட்டாங்க. பட் தட் இஸ் ஈஸியர் தேன் டிரைவர்லெஸ் கார். இந்த டிரைவர்லெஸ் கார்லேயே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அது செயல்படுத்தப்படும் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போது லெடஸே ஒரு நாளைக்கு வந்து கவர்மெண்ட்டு எல்லாருமா சேர்ந்து இன்னிலேருந்து எல்லா காருமே டிரைவர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஓகே, எல்லாமே இங்கேருந்து ஒழுங்காக எல்லா டிரைவர்லெஸ் காரும் ஒழுக்கத்தோடு இங்கேருந்து செயல்படும். பட் ரோட்லாம் நமக்கு வந்து ஊரில் சரியாக கிடையாது. ஸோ இப்போ குண்டுங்குழி இது இதுன்னு சொல்லிட்டு அங்கே திருப்போம் அப்படின்னு முட்டு சந்து இது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. பட் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த வேமோலாம் வந்து மற்ற ஹியூமன் டிரைவர்ஸோடு கூட சேர்ந்து தாங்க என்று ட்ராவல் பண்ணி தான் இருக்குது. ஏரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸே கம்மி ஏரில். பட் வாட் எவர் சில ஆக்சிடென்ட்லேயே பைலட் எரர் தான் ஜாஸ்தி. அதே போல் ரோட்லேயுமே வந்து டிரைவர் எரர் தான் நிறைய ஜாஸ்தி. ஸோ ஹியூமன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால தான் பிரச்சனையே வருது. ஓகே, பட் இந்த ஹியூமன்ஸோடு சேர்ந்து இந்த மெஷின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் ஏஐ வந்து இட் வில் பிகம் ஸோ குட் தட் இது போய் இங்கே குறுக்க நிற்கும், அவன் போய் குறுக்க நிற்பான். இந்த கார் வந்து இன்னொரு டிரைவரை டே வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு நம்ம ஏஐ இங்கேருந்து இம்ப்ரூவ் ஆக போகுதுன்றது என்னோட கணிப்பு. ஸோ மிஷினும் வந்து மேனை பார்த்து கற்றுட்டு அதே மாதிரி அவன் திட்டினா எந்த திருப்பி திட்டுற அளவுக்கு நம்ம நாட்டு டிரைவர்லெஸ் கார் வளரும். இது வேற மாதிரி ஒரு அவதானிப்பா இருக்கு. நம்ம இப்படி தொடர்ச்சியாக மனிதர்களை எலிமினேட் பண்ணிட்டே போறது சோஷியலி அது வந்து ஒரு சிக்கல் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் கூட நிறைய கிராமப்புற கலைகள், கிராமப்புற இது என்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அதிலலாம் ஈடுபட்டு நிறைய க்ரியேட்டிவாக நிறைய பண்ணுறாங்க. அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே சரி, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணக்கூடிய தொழில்களில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா ஒரு மனித வளம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அவங்க வந்து ஒரு டல் வேலையில் நம்ம உட்காந்து வச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு க்ரைம். அது நம்ம மனிதர்களை வந்து சரியாக உபயோகப்படுத்தலைன்னு அர்த்தம். ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஒரு கிரியேட்டிவ் எல்லாமே வந்து ஒரு எக்கனாமிக்ஸில் வந்து பேலன்ஸ் ஆயிரும். அதுக்கான வாய்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். கரெக்டுங்களா? கரெக்ட். பேங்க்கில் போய் இங்கே பணம் வாங்குறதுக்கு பதிலாக ஏடிஎம்மில் போய் நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஏடிஎம் தயாரிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. ஸோ இந்த பேங்க்கில் உட்காந்துருக்கிறவனோட பசங்க இன்ஜினியரிங் படித்து அவங்க ஏடிஎம் டிசைன் பண்ணி தயாரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் யார் வந்து இந்த மிஷின்லாம் தயாரிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை திறமை எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்காருன்னா அவருடைய பிள்ளை நாளைக்கு வந்து அந்த டிரைவராக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த டிரைவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த டிரைவர்லெஸ் கார் அங்கேருந்து டிசைன் பண்ணணும்ல. ஓகே, நீங்கள் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. வேறு வழியே இல்லை. ஆப்டிமிஸ்டிக் இல்லாமல் வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். எனக்கு இந்த தாட் ப்ராசஸ் தான் மறுபடியும் இந்த கேள்வி எழுப்புது. சத்யா சக்கரவர்த்தி இஸ் டிசைனிங் இஸ் ஓன் யூனிவர்ஸ் வேர் பீப்புள் வில் டூ கிரியேட்டிவ் ஜாப்ஸ் அண்ட் பி ஹாப்பி இன் தேர் லைஃப் அண்ட் த மெஷின்ஸ் வில் ஒர்க் ஃபார் தேம் ஸோ லாங் அஸ் தெர் இஸ் அக்செப்டன்ஸ். பப்ளிக் அக்செப்டன்ஸ். நம்ம பப்ளிக் எப்பவுமே மதிக்கணும், மக்களை மதிக்கணும். அதுதான் ஜனநாயகமே. மக்கள் மதித்து என்ன ஏற்றுக்கிறாங்களோ அதை நம்ம வந்து புஷ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஆஸ் அ டெக்னாலஜிஸ்ட் we should be ready to push the best technology to the society. Being a professor, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷனை ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அணுகணும்னு பார்க்குறீங்க? டூ யூ திங்க் ஒரு எஜுகேஷன் பற்றின டைமென்ஷனே மாறிடுச்சு இப்போ நினைக்கிறேன்? ஆமாம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேமேஜ் இருக்குது. ரைட். ஏன்னா இப்போ மக்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நெட்டை பார்த்தே நிறைய கற்றுக்குறாங்க. இன்டர்நெட்டை பார்த்து நிறைய வேல்யூ ஆடட் எஜுகேஷன், ஆன் டிமாண்ட் எஜுகேஷன். எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் அங்கேருந்து கற்றுக்கிறேன்ற மாதிரி என்ன யூடியூப் வீடியோவை பார்த்து எதை டவுன்லோட் பண்ணி நான் கற்றுக்கணும், எப்படி செய்கிறது இதை அப்படின்லாம். ஸோ ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் எஜுகேஷன் இஸ் ஆக்சுவலி கெட்டிங் என்டேஞ்சர்ட். ஸோ இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 5-10 இயர்ஸில் யூனிவர்சிட்டிஸ் வில் ஹாவ் டு ரீவேம்ப் தேர் அப்ரோச். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, த பிரைட்டஸ்ட் ஆஃப் மைண்ட்ஸ் வந்து கூடி நாளைய உலகத்தை எப்படி நம்ம உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு யோசித்து அவங்க அதில் அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டாங்கன்னா தான் அதுக்கு தான் யூனிவர்சிட்டி இருக்கே தவிர. ஓகே, ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்க்கும் நாலேஜ் எக்ஸ்சேஞ்சுக்கும் தான். அதுக்கு தான் இங்கேருந்து இம்பார்ட்டண்ட்டே தவிர
இது கிளாஸில் போய் இங்கேருந்து போர்டில் எழுதி போட்டு அதை சொல்லி கொடுத்து அப்படி இது நடந்துகிட்ருக்கு. அட்லீஸ்ட்டு நம்ம ஊரில் வந்து பசங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு தான் அவசியமே இல்லை எனிமோர். அவங்களே கேம் சொல்லிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்ஸில் டவுட்டு, ஃபண்டமெண்டல்ஸ் அதில் தான் நம்ம அங்கேருந்து ஸ்ட்ராங்காக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து இந்த growth, சேஞ்சு இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தாலும் கூட, ஒரு ப்ரொஃபஸர் மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி பார்க்குது? ஒரு க்ளீனான அல்லது ஒரு சிம்பிளஸ்ட் வே இருந்தது. நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அப்புறம் போய் ஒரு ஐஐடி மாதிரி ஒரு பெரிய இடம், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய இடத்துல நம்ம படிக்கிறோம், படித்து முடிச்சோன்னா நல்ல வேலை கிடைக்கும். இப்படி இருந்த ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இது அப்படியே இப்போ பிரேக் ஆகுது. இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டிங்கிறதே பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் நாலேஜ் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் அப்படிங்கிற இடத்துக்கு இதை கொண்டு வந்துட்டீங்கல்ல. இது எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்கும்? இதை ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஐடி மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் காலேஜில் எப்போவுமே வந்து நம்ம ஃப்யூச்சரை நோக்கி தான் பார்க்கணும். ஸோ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர் ஒரு 10-20 வருஷம் கழித்து என்ன டெக்னாலஜி வரப்போகுதோ அந்த டெக்னாலஜி இன்றைக்கி நான் ஆராய்ச்சி பண்ணால் தான் அது வந்து அந்த அந்த காலகட்டத்தில் அந்த டெக்னாலஜி மெச்சூர் ஆகி நமக்கு வந்து அது மக்கள் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆகும். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே எங்கள் ஃப்யூச்சரை நோக்கி தான் பார்ப்போம். ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்க போகுதோ அதை முன்னாலே யோசித்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணுறது தான் எங்களோட வேலையே. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தோணுது எனக்கு. இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது எனக்கு. பேக் டு பறக்கும் கார்கள். பறக்கும் கார் வந்து நான் கடைசியாக சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டி சொல்லி தட்டாதில் பார்த்தது தான். அதெல்லாம் நிஜத்தில் வரப்போகிறது அப்படிங்கிறப்ப உங்களுடைய அனுமானத்தில் அல்லது உங்களுடைய கால்குலேஷனில் இந்த ஏர் டாக்ஸிங்கிறத, ஏன்னா இந்த ஈகோ சிஸ்டமே இதுக்குள்ளே இருக்குது, பேட்டரி இருக்குது, அதுக்கான இந்த விமான வழித்தடம் சார்ஜிங் பண்ணோம், அப்புறம் சார்ஜிங் இருக்குது, தென் கவர்மெண்ட் பாலிசிஸ், ரெகுலேஷன், திஸ் தேட் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். அப்படி பார்க்குறப்போ எந்த நாட்டினுடைய நிறுவனம் முதலில் தன்னுடைய ஏர் டாக்ஸியை பறக்க விடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல இருக்கிறது FAAல ஆல்மோஸ்ட் நாங்கள் க்ளோசர் ஸ்டேஜ் போயிருக்கோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈஹாங் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க பைலட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஜெர்மனிலையும் பிரேசில்லையும் பாலிசியில் இதுக்கான சேஞ்சஸ் பண்ணிட்டதாக தகவல் வருது. பட் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் இங்கே ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ரெடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதனால தான் இந்த கம்பேரிசனுக்கு இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். நல்ல கேள்வி. இன்னி தேதியில் 3 கண்ட்ரிஸ் வந்து ரேஸில் இருக்குது. சைனா வந்து குட் பி அஹெட் ஆஃப் த ரேஸ். ஓகே. ஒரு பாசிபிலிட்டி. US இஸ் த நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு ஹேர் அண்ட் டாட்டாய்ஸ் கதை மாதிரியோ இல்லை ஒரு டேவிட் கோலியாத் கதை மாதிரியோ இந்தியா வந்து US ஓவர்டேக் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆன் வாட் பேசிஸ் இதை நம்ம நிறுவ முடியும்? நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த ரேஸ் டைட்டாக ஓட ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும். ஸோ சைனாக்கு அடுத்து நாம் பறக்க விடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ், லுக்கிங் ஃபார்வர்ட். கரெக்ட். ஓகே. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களுக்கு அடுத்த செட்டு அதுக்கு அடுத்த செட்டுலாம் சொல்லலை. என்ன சொல்லுன்னா, ஏ த மோஸ்ட் பிளஸ்டு ஜெனரேஷன். எல்லாத்தையும் பார்த்தவனுங்க நாங்கள் தான். கரெக்ட். ஓகே. பென்சிலுக்கு பின்னால் ஒரு அந்த எரேசர் இருக்கக்கூடிய பென்சிலே எக்ஸைட்மெண்ட்டாக ஆரம்பித்து ஆமாம், ஒரு ஆட்டோ பைலட் காரில் போகிற வரைக்குமான அவ்வளோ டிரான்சிஷனை பார்த்த ஒரு ஜெனரேஷன் நாங்கள் தான். இதையும் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த ரேஸில் அங்கே வந்துட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போது குட் பி செகண்ட் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா எப்போதுமே அது லேட்டாக வரும். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் வெளிநாட்டுக்கெலாம் போகிறப்ப அங்கே நெட்ஃப்ளிக்ஸையோ மற்றதையும் அவங்க போகிறப்ப இது என்னடான்னு நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் இங்கே வந்துச்சு. இப்படி ஒவ்வொன்றுமே வரும். எப்பயுமே நான் புதுப்படம் பார்த்தேன்னு சொல்கிற எல்லாமே 3 மாதம் கழிச்சு பார்த்த படம் தான் ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆனால் EV அதில் கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஈவன் தோ அது ஒரு டெஸ்லா அதை டேக் ஓவர் பண்ணாங்க, அவன் எல்லாரையும் புஷ் பண்ணி உள்ளே இழுத்துட்டான், எல்லாரும் அது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வாங்குங்கிற ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. இட்ஸ் ஃபைன். ஆனால் இந்திய நிறுவனங்கள் டக்குன்னு அதை செஞ்சாங்க. எஸ்பெஷலி டாட்டா, மஹிந்திரா, டக்குன்னு வந்தாங்க. EVயில் வந்து அது மோஸ்ட் எக்கனாமிக்கல் அண்ட் காம்படிட்டிவாகவும் அவங்களால கொண்டு வர முடிஞ்சது. கிரீஷ் மாத்ருபுதம் சார் இட்ஸ் அ மான்ஸ்டர் வேவ். நான் மற்ற டிரான்சிஷனை விட இந்த டிரான்சிஷனை நான் அப்படி தான் பார்க்குறேன்னு சார். ஒரு மான்ஸ்டர் வேவில் இந்த AI, EV இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த காம்பினேஷனில் நம்ம ஒன் ஆஃப் த பயனியராக வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நம்புறீங்களா? மஹிந்திரா அண்ட் டாட்டா துரிதமாக இதை பண்ணதோடு இல்லாமல் அது எக்கனாமிக்கலாக வேறு பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை வந்து வெளிநாட்டில் அவங்க கவனிக்கிறது இல்லை. இந்த எக்கனாமிக்கலாக பண்ணணுன்ற பாயிண்ட்டை அவங்க கவனிக்கிறது இல்லை. ஏதோ நாங்கள் பண்ணுவோம், அதனால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, முதல்ல கேந்து பணக்காரங்களுக்கு தான் இதெல்லாம் கேந்து நாங்கள் விற்போம், ஏழைகள்லாம் அப்புறம் பார்த்துக்குங்கன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் வந்து ஒரு ஆவரேஜ் இந்தியன்
இதை வந்து இதை அஃபோர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முதலேருந்து யோசிக்கிறோம். அண்ட் அந்த முதலேருந்து யோசிக்கிறதுனால அந்த கோ டு மார்க்கெட் வந்து கம்மியாகுது. இந்த பாயிண்ட்டை வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஏன் இந்த கேப்பு இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து வெளிநாட்டில் பண்ணால் தான் நம்ம வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவன் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியுன்ற மாதிரி. அந்த மைண்ட் செட் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ கிரீஷ் மாத்ரபுதம் வந்து ஒரு மான்ஸ்டர் வேவ் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, வி ஆர் ரைடிங் த வேவ். ஸோ நம்ம வந்து அந்த வேவை பார்க்குறோம், நம்ம வந்து வி ஆர் ரைடிங் த வேவ். மஹிந்திரா அண்ட் டாடா வந்து இவி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளும் அங்கேருந்து பண்ணிவிட்டு வி ஹேவ் டு கேட்ச் அப் அண்ட் கீப் அப். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் கேட்ச் அப், பட் வி ஆல்சோ ஹேவ் டு கீப் அப். வி ஹேவ் டு ஆக்சுவலி பி அட் த ஃப்ரண்ட். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச். ஸோ இதுக்கு அடுத்த கட்ட நிலைமை வந்து சைனாக்காரன் ஏற்கனவே வந்துட்டான். அதாவது மற்றவங்கெல்லாம் பண்ணணும்னு நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளே இங்கேருந்து முன்னால் பண்ணலாம். இது வந்து அடுத்த ஒரு 5 வருஷம் to 10 வருஷத்துக்குள்ளே நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக சைனா தான் இந்த ஒரு மென்டல் பிளாக்கை பிரேக் பண்ணது இல்லை, அது வெஸ்ட்டு தான் செய்ய முடியுங்கிறத பிரேக் பண்ணது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வளர்ந்த நாட்டால் தான் சிறந்த தொழில்நுட்பத்தை தர முடியும், வளர்ந்த நாட்டால் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை தர முடியும்னு இந்த சிவப்பார்க்கையும் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு டு யூ சி தட்? ஒரு வளரும் தேசம் அல்லது ஒரு ஆப்டிமல் க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன கண்ட்ரி லைக் இந்தியா? பயங்கர ஒரு கேவலமான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். 10 வருஷத்துக்கு முன்னால் 10-15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வாட்டி யூஎஸ் போனேன். அப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இங்கே படித்தோம், அங்கே இருந்தான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு போனான். எங்கள் வீட்டில் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பாத்ரூமில் வந்து லைட்டை போட்டேன். 5 இன்கேண்டசன்ட் லேம்ப்ஸ், 5 இந்த விரலுக்கு மேலே அங்கேருந்து 5 பல்பு, நம்ம பழைய காலத்து பல்பு எரியுது. எனக்கு என்ன புரியலன்னா, டேய் நாங்களாம் எல்இடி நோக்கி போயிட்டுருக்கோம், என்ன இந்த இன்கேண்டசன்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ளூரசன்ட் லேம்ப்னு ஒன்று வந்தது, அதையும் தாண்டி நாங்கள் எல்இடிக்கெல்லாம் போயிட்டுருக்கோம், நீங்கள் ஏன்டா இன்னும் இன்கேண்டசன்ட் லேம்ப்லேயே இருக்கீங்க? ஸோ எனக்கு என்னென்னா, அவங்களுடைய வளர்ச்சி ரேட் பார்த்திங்கன்னா, அது எப்படி நமக்கு ஒரு ஜிடிபி ரேட், க்ரோத் ரேட் அது பார்த்திங்கன்னா ஒரு 2.3% அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அது ஓகே, இட்ஸ் அ வெரி கிராஸ் திங். பட் அது என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய ரேட் ஆஃப் க்ரோத் ரொம்ப கம்மி, நம்ம ரேட் ஆஃப் க்ரோத் அதிகம். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்துக்கு தாவிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க வந்து பழசுலேயே இங்கேருந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட மொபைல் ஃபோன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து அவங்கள அப்படியே தாழ்த்தியே வச்சுட்டு இருந்தது ரொம்ப நாளைக்கு. நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் இங்கேருந்து அடாப்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்தது. சோலார் எடுத்துக்கோங்க, 2017 ஹோல் வேர்ல்டு சோலார் அட்டைன் கிரிட் பேரிட்டி. அப்படின்னா நம்ம வந்து இந்த நிலக்கரி மூலமாக இங்கேருந்து தெர்மல் பவர் தயாரித்து எல்லாருக்கும் கொடுக்குற காசில் அதே செலவில் நம்ம வந்து சோலாரில் இது பவர் ஜெனரேட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா, 2017 இந்தியாவிலையும் அது சாத்தியமாச்சு. ஒரே சமயத்தில் எங்கெங்கெல்லாம் என்ன நடக்குதோ அது நம்ம இந்தியாவிலையும் ஒரே சமயத்தில் நடக்கக்கூடிய சான்ஸ் வந்துடுச்சு. இப்போது பெரிய பெரிய டெக்னாலஜிலையும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் இப்போ இனிமேல் வந்து நம்ம அங்கே பண்ணால் தான் நம்ம பண்ணணும், நீ அங்கே பண்ணால் தான் நம்ம இங்கே நடக்கும் அப்படிங்கிற கதையெல்லாம் போயிடுச்சுப்போம். இப்போ நம்ம வந்து நம்மளே புதுசாக உருவாக்கலாம், அவன் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வந்துச்சுன்னா நம்மளை பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு பக்கம் டெக்னாலஜி ஆக்சசபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வளர்ந்த நாடுகளுக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ப்ராபப்ளி மேக்னிஃபிஷன் 7 கம்பெனிஸ் அங்கே இருந்தாலுமே கூட பிரெயின்ஸ் நிறையா நம்ம பிரெயின்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ கூட நான் சந்திக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியுடைய முக்கியமான நபர்கள் எல்லாமே இங்கிருந்து போனவர்களாகத்தான் இருக்காங்க. ஸோ ஆக்சஸ் டு டெக்னாலஜி அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குது. தேவையான அளவுக்கான பொருளாதாரம், மிதமிஞ்சிய பொருளாதாரம் இல்லை, தேவையான அளவுக்கான ஒரு பொருளாதாரம் இருக்குது, ஸ்கில்டு பிரெயின்ஸ் இருக்குது. இப்போ இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கிறப்ப வளர்ந்த நாடுகளை விட ஒரு ஆப்டிமல் க்ரோத்தில் இருக்க நாட்டுக்கு சாத்தியங்கள் அதிகம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ்பெஷலி ஒரு ப்ராடக்டை அல்லது ஒரு அவுட்புட்டை காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்க. கரெக்ட். இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் திஸ் நியூ ஃப்ரேஸ், வாட் இஸ் குட் ஃபார் இந்தியா இஸ் குட் ஃபார் த வேர்ல்ட். ஓகே. நம்ம ஊரில் ஒன்று தயாரித்து அதை நம்ம ஊர் மக்கள் வாங்கக்கூடிய விலையில் நம்ம இங்கேருந்து அதை விற்கிறோம் அப்படின்னா, நம்ம வெளிநாட்டுக்காரங்க இங்கேருந்து தாராளமாக வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவோம். ஓகே, நம்ம இப்போ ஆப்போசிட்டில் இருக்கோம். கரெக்ட். ஸோ அதனால் வி ஹேவ் டு ஆக்சுவலி திங்க் அபவுட் வாட் இஸ், ஏன்னா இந்தியா இஸ் ஆக்சுவலி த லார்ஜஸ்ட் மார்க்கெட் இன் த ஃப்ரீ வேர்ல்டு. இங்கே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மக்களை பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் யூஎஸ் கம்பைன்டு இந்த மாதிரியான ஒரு வலிமை இந்தியாவுக்கு வேறு எப்போவுமே இருந்தது கிடையாது. அதை நம்ம எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே தயாரித்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான இந்த பர்ச்சேசிங் பவருக்குள்ளே நம்ம அந்த எக்கனாமிக்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி காம்படிட்டிவ் இன் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இங்கேருந்து நம்ம டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை சார்ந்து தான் அவனுடைய டெவலப்மெண்ட்டே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது வந்து நம்ம கரெக்டான இந்த சிச்சுவேஷன், இப்போ லெஸ் நம்ம வந்து ஒரு ரிச் கண்ட்ரி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே காஸ்ட்லி ஆகிடுவாங்க. அப்போ வந்து நம்மளால் அவ்வளோ டெவலப்மெண்ட் காமிக்க முடியாது.
இப்போ வளர்ந்த நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய நாடுகளுக்கு இந்த சிக்கல் இருக்கா? ஆமாம், அதாவது ஒரு தேவையை தாண்டின வளர்ச்சிங்கிறதும் சிக்கல் தான். கரெக்ட். ஏன்னா அவங்களால அதுக்கு மேலே வளர முடியாது. ஆ We can clearly see that with Japan and Europe. ஆ They have become extremely stagnant. அமெரிக்கால வந்து they have been a land of immigrants. இப்போ வந்து கேட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ they will if they close the gates, they will face the problem. பட் land of immigrants இருக்கிறதுனால they are able to sustain a growth, ஆஹா ரைட்? அந்த growth அளவுக்கு வந்து யூரோப் அண்ட் ஜப்பான் கூட இல்லை இப்போ நம்ம வந்து இந்தியா ஓவர் டுக் ஜப்பான் லாஸ்ட் இயர் ஆஸ் ஏ ஃப்ரம் 5th largest to 4th largest எக்கானமியாக வந்ததுக்கு காரணம் ஜப்பான் இஸ் ஸ்டாக்னேட்டிங். நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்ருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அவ்வளோ ஒன்றும் ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. சைனா க்ரோ ஆன அளவுக்கு நம்ம க்ரோ ஆகலை. இருந்தாலும் ஜப்பான் ரொம்ப ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கிறதுனால we are able to overtake. இப்போ அடுத்த வருஷம் ஜெர்மனியை நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். We will become third largest in absolute dollar terms, not even purchase power term. Purchasing power parity we are already third. ஓகே. Right. So we have to understand where we are and what we are doing. And one more point I would like to say. எல்லாமே வந்து இந்தியாவில் யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்களுடைய உழைப்பினால தான் நடந்திருக்கு. வெளிநாட்டுக்கு போனவங்களால நடக்கலை. ஸோ இது வந்து வெளிநாட்டுக்கு போனவங்களால இந்தியா உருப்படணும்னு அவசியமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவை உருப்பிட்ட வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இன்னும் போயிட்டே இருக்கோம். நம்ம மறுபடி ஏர் டாக்ஸிக்கு வரப்போ இது நீங்கள் சொன்னீங்க இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் டெக்னாலஜியோட காஸ்ட்டு அப்புறம் ஹியூமன் டேலண்ட்ஸோடைய காஸ்ட் இதெல்லாம் கம்மிங்கிறப்ப ஆப்டிமல் க்ரோத்தில் ஒரு நாட்டில் அதை எக்கனாமிக்கலாக கொண்டு வர முடியும். ஹவு எக்கனாமிக்கல் இஸ் திஸ்? இது கமர்ஷியலாக வெளியில் வர்றப்போ காலகட்டத்தில் இதோடைய காஸ்ட் என்னவாக இருக்கும்? ஸோ அவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் ஒரு இன்னைக்கே நம்ம வந்து ஊபர் எடுக்கிறோம். இந்த ஊபரில் நம்ம வந்து ஒரு 20 kilometers போகிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கான ஒரு காஸ்ட் ஆகும். ஈவன் வித்தவுட் கன்சிடரிங் சர்ச் ப்ரைஸிங் ஆர் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ், இட் கேன் காஸ்ட் அரௌண்ட் 1000 rupees, 1500 rupees. ஓகே. ஒரு 1.5 to 2 times that fare, maybe 2500 rupeesக்கு if you are positioning this and offer the ride within 10 minutes. ஸோ 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு ரைடு 10 நிமிஷத்தில் முடியுமா? வித் ஒன்லி 1.5 to 2 times ஊபர் ஃபேர். இதுதான் எங்களுடைய கணிப்பு. அது வந்து சாத்தியமாகக்கூடியது தான். அதாவது ஒரு வாடகை காரில் போகிற காஸ்ட்டை விட 1.5 மடங்கு கூடவா? 1.5 மடங்கு to 2 மடங்கு கூட. இங்கே 1000 ரூபானா அங்கே 1500 ரூபாய் அல்லது அதிகபட்சம் 2000 ரூபா. ஆனால் அது எப்படி பண்ண முடியும்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிற டெக்னாலஜி இந்த எலக்ட்ரிக்காக இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சார்ஜிங்க்கு. அது ரொம்ப இது கிடையாது. மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. ஏன்னா எலக்ட்ரிக்கலில் வந்து ஜஸ்ட் ஒயர் தான் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய மூவிங் பார்ட்ஸ்லாம் கிடையாது. அதே போல் இந்தியாவில் தயாரிக்கிறதுனால அந்த காஸ்ட் ஆஃப் த ஏர்க்ராஃப்டே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் கேபெக்ஸ் அண்ட் ஆபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேபெக்ஸ் இஸ் த காஸ்ட் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட். ஆபெக்ஸில் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இருக்கும். மெயின்டெனன்ஸ் கம்மி, ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் கம்மி. ஸோ அதனால இது எக்கனாமிக்கலாக நம்மளால் பண்ணிட முடியும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் டிப்பிக்கல் இந்தியன் டிஎன்ஏ காஸ்ட் அஃபோர்டபிலிட்டியாக இருக்கான்னு சிந்திக்கக்கூடிய மைண்ட் இயல்பாகவே நம்ம. இப்போ நீங்கள் ஒரு யாரெல்லாம் முதல்ல ஊபர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, இப்போல்லாம் யார் ஊபர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இருப்பாங்க. யாரெல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க இப்போ யாரெல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கும் இது. அதுக்கப்புறம் ஃபுல் மிடில் கிளாஸும் இங்கே கவர் ஆயிரும். தட் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். ஸோ அதே கால்குலேஷன் இங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு. அதாவது எடுத்தெடுப்புலேயே நிறைய பேர் வந்து இந்த 5 times to 10 times reduction in travel டைமை வந்து நிறைய பேர் வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஐயோ 500 ரூபா 1000 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சில பேர் தான் வந்து அதை வேல்யூ பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும், நான் ஃப்ளைட்டை பிடிக்கணும், அது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டைம் கிரிட்டிக்கல் இது ட்ராவலுக்கு வந்து தே மே நாட் மைண்ட். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும் மக்களுடைய மைண்டில், இது டெஃபினட்டாக தேவையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் நிறைய பிளேனும் இருக்காது முதல்ல ஆரம்பிக்கிறதுல, அது கொஞ்ச நாள் ஆகும். அப்போ வெளியே விட நிறைய பிளேன்ஸ் வர அந்த காஸ்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய மக்களும் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே இந்த வான்வழி தடம் இதுக்குன்னு ஒரு இந்த நடுவில் இருக்க லேயர் பயன்படுத்தப்பட போகுதுங்களா? அதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு, அதுக்கான பிளான்ஸ் முடிஞ்சிருச்சா? இல்லை, அது வந்து இன்னும் அது ஒன்றே ஒன்று தான் அங்கேருந்து அரசாங்கம் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதுவும் இங்கேருந்து இப்போ ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அவங்க நான் கேட்டேன், ஏன் நீங்கள் அதை லாஸ்ட்டாக வச்சுருக்கீங்க, ஏன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ இந்த வானம்லாம் க்ரௌட் ஆகிடும், நிறைய பிளேன் இங்கே மேலே போச்சுன்னா அப்படி தானே தோணுது, ஒன்று மோதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் பிளேன் கட்டி பறக்க விடுற அளவுக்கு எங்களுக்கு அறிவு இருக்குன்னா அந்த மோதிக்காமல் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கணும். இல்லை கொஞ்சம் நம்பர் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு அல்கோரிதம்லாம் வச்சு எப்படி நீங்கள் வந்து இந்த ட்ராஜெக்டரிஸ், இப்போது ராக்கெட் லெவல் ட்ராஜெக்டரி இங்கேருந்து நம்ம அழகாக அக்யூரேட்டாக போடுறோம் அப்படின்னா, ஒரு பிளேன் இப்படி போகும்போது இன்னொரு பிளேன் கரெக்டாக இந்த பக்கம் வரணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக இதுக்கு கீழே போடலாம். எந்த பிளேனுக்கு வந்து எந்த ஆல்டிடியூட் கொடுக்கணும், எந்த ஃப்ளைட்டுக்கு வந்து இன்னும் மேல் ஆல்டிடியூட் கொடுத்து அது ரெண்டுத்துக்கும் ஒரு கிளியரன்ஸ் இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து ஈஸியாக
கணக்கெடுத்து அதை அப்படியே அசைன் பண்ண முடியும் அப்படியே இதுவாக. ஸோ அந்த பிளான்லாம் இருக்குது. பட் கவர்மெண்ட் ஏன் அதை பற்றி பண்ணல அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல பிளேன் கட்டி பறக்க விடும்போது முதல் பிளேன் 2 பிளேன் 3 பிளேன் 5 பிளேன் அந்த மாதிரி இங்கேருந்து பறக்கிறதுக்கு இப்போ கரெக்டாக இப்போ ஹெலிகாப்டர்ஸ் பறக்கும். ஹெலிகாப்டர்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். அதனால் வந்து யூ டோன்ட் see them in the sky. இப்போ ஹெலிகாப்டர் பறக்கக்கூடிய அளவுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன ப்ரொசீஜர் இருக்குது. ஏடிசியோட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட நம்ம எப்படி கனெக்ட் வச்சுக்கிறது, எப்படி ஃப்ளைட் பாத் ஆத்தரைசேஷன் வாங்குறது, அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹெலிகாப்டர் ப்ரொசீஜரை நீங்கள் அப்படியே பயன்படுத்தி நீங்கள் இப்போ நாளைக்கே உங்களுக்கு பிளேன் ரெடினா ஹெலிகாப்டர் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி இங்கேருந்து ஃப்ளை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஐ மீன் அந்த வழித்தடத்தில். ஆமாம், அந்த வழித்தடத்தில். அதுக்காக வந்து இப்போ உடனே இந்த 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 ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்னும் 2 வருஷம் இருக்குது. இப்போ எங்களுடைய பிளேனே வந்து ஒரு 2 மாதம் கழித்து நாங்கள் பறக்க விட போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதை கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியும். இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே அவங்க இந்த இதை தீர்மானம் பண்ணிடுவாங்க. எனக்கு என்னன்னா நான் கம்பேரிசன் ஒரு ஏர் டாக்ஸி ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டர் 4 பேர் போகலாம். இல்லை ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் 4 பீப்புள் போகிற சார்ட்டர் ஃப்ளைட்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன்ஸு, கமாண்டிங்ஸு, ஆப்ரேஷன்ஸு. நான் வந்து ஒரு முறை ஒரு விமானத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம பொள்ளாச்சிக்கார் ஒருத்தர் வச்சுருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு போனார். ஒரு ஜிம் சம்மோன் அவர் தான் வந்து ட்ரெயினரோட நான் ஓடினேன். நான் அப்போ தான் சொன்னேன், இருக்கிறதுல ஈஸி ஃப்ளைட் ஓட்டுறது தான் போட்டுருக்கு. ஏன்னா எவனுமே பக்கத்தில் இல்லை, இப்படி திருப்பினா எப்படி திருப்புது, இப்படி திருப்பினா இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இவங்க எப்படி லேண்டிங்லாம் பண்ணுறாங்கன்னா மற்ற பைலட்ஸோட கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க. அந்த நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இறக்கிறேன், கடைசியில் பார்த்தா மாப்பிள்ள நான் இங்கே இருக்கிற மாப்பிள்ள நீங்கள் அப்புறம் வாங்க மாப்பிள்ளங்கிற லெவலில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு. அப்போ இந்த கோஆர்டினேஷன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய பைலட்ஸ் இருக்காங்கல்ல. ஆமாம். ஏன்னா இது இந்த ஈகோ சிஸ்டம்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். இந்தியாவில் அவ்வளோ பைலட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கு என்ன செய்யறது? ஒன்று, இந்த எல்லா கோஆர்டினேஷனுமே ஆட்டோமேட்டட் ஆகிடும் ஒரு ஸ்டேஜில். ஓகே, ரைட். 2 பிளேன் இப்படி போகும்போது நம்ம வந்து மேலேருந்து பார்த்தோம்னா 2 பிளேன் அங்கேருந்து கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த மாதிரியான அந்த மாதிரி ஒரு டென்ஸ் ஃப்ளையிங் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ஆட்டோமேட் பண்ண வேணாம். இது ஒரு முதல்ல போகும், அதுக்கப்புறம் அதை அப்படி போகுன்ற மாதிரி நமக்கு டைம் கேப் கிடைக்கும். ஸோ அது வந்து ஹெலிகாப்டர் ரூல்ஸ் வச்சு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். பட் ஒரு 10 to 20 பிளேன்ஸுக்கு மேலே நம்ம அங்கேருந்து ஃப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட் பண்ணிடுவோம். இது ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா அந்த பைலட்டுக்கு வந்து கரெக்டாக அவருக்கு என்ன பாத் கொடுத்துருக்காங்களோ அந்த பாத்து தான் இங்கேருந்து ஒரு ஃப்ளை பண்ணணும். அந்த ஃப்ளைட்லேருந்து அவர் அந்த பாத்தையும் டிவியேட் பண்ணார்னா ஏடிசி ஒன்றுங்கேருந்து சொல்லுவாங்க, ஏன் டிவியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்றும் அந்த கோஆர்டினேஷன் இதெல்லாம் தேவையில்லை. எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அந்த மாதிரியான சுச்சுவேஷன். பைலட் ட்ரைனிங்க்கு கேட்டிங்கன்னா ஒரு முதல்ல ஒரு 10 பிளேன் போடுறோம்னா எங்களுக்கு 20 பைலட் தேவை. நான் 20 பிளேன் பறக்க விடுறோம்னா அதுக்கு 40 பைலட் தேவை. ஸோ அதை வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம எவ்வளோ பிளேன் நம்ம தயாரிக்கிறோமோ அதுக்கு டபுள் த நம்பர் ஆஃப் பைலட்ஸ் நம்ம தயாரிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடுகள் செஞ்சுக்கணும். வித் பைலட் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ், எக்ஸிஸ்டிங் பைலட் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் இருக்குது. நம்மளோட பிளேனோட சிமுலேட்டர் ஒன்று அங்கே வச்சு இந்த சிமுலேட்டரில் அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இங்கேருந்து அதுக்கான ரூல்ஸ் வந்துடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அவங்களுக்கு பைலட் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் வாங்கி கொடுத்தோம்னா அது அவங்க தே வில் ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங் தி திங் அபவுட் எலக்ட்ரிக் பிளேன்ஸ். இது வெரி இம்பார்ட்டண்ட். எலக்ட்ரிக் பிளேன்ஸ் ஆர் சீப்பர் டு ஆப்ரேட். ஸோ இன்னி தேதியில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் விமானத்தில் போகிறீங்க, இங்கேருந்து பெங்களூருக்கு போகிறீங்களோ இல்லை பாம்பேக்கு போகிறீங்களோ, ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கட்டுறீங்க. அந்த கட்டணத்தில் ஒரு 3ல் 1 பங்கு வந்து பைலட் சேலரிக்காக போகுது. ஏன்னா பைலட் வந்து அவ்வளோ காஸ்ட்லி. ஏன் பைலட் அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னா அவருடைய பைலட் ட்ரைனிங்க்கு வந்து ஒரு 60 லட்ச ரூபா செலவழிச்சிருப்பார். ஏன் ஒரு 60 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கார் அப்படின்னா அவர் ஓட்டின விமானம் வந்து ஃபியூல் பேஸ்டு. அந்த விமானத்துக்கான மெயின்டெனன்ஸு, அந்த விமானத்துக்கான ஆப்ரேட்டிங் காஸ்ட் அதெல்லாம் இருக்குது. அந்த ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை எலக்ட்ரிக் பிளேன் குறைச்சிடும். அப்போது பைலட்டு ட்ரைனிங்க்கே வந்து அவ்வளோ காசு ஆகாது. ஸோ வருங்காலத்தில் பைலட் வந்து அவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு அவர் அவ்வளோ செலவு செய்து அந்த படிப்பு முடிச்சிருக்க மாட்டார். ஆமாம். ஸோ அப்போ நிறைய பேர் பைலட்டாக வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு கரெக்டான ரோட் மேப்பில் போயிட்டா ஓகே. ஆனால் அது அப்படி தான் போகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஆர் யூ ரெடி டு ஃபேஸ் ஆல் த சேலஞ்சஸ்? நிறைய கோஆர்டினேஷன் பண்ணணும். நிறைய பேரோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி தான் அது நடக்கணும். இது ஊர்கூடி தான் தேர் எடுப்பான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விமான தேர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஏன்னா இதில் இந்த ஏர் டாக்ஸி பற்றி மட்டுமே அவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இதை தாண்டி அவ்வளோ இருக்குது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மற்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாக பேச போகிற ஒரு டெக்னாலஜி. அந்த ட்ராயிங்ஸ்லேயே ரொம்ப காலமாக நிறைய நிறுவனங்கள் சொல்லிக்கிட்டே இருந்த ஒன்று.
இப்போ வந்து இது இப்போ நீங்கள் ஐஐடி மெட்ராஸ்குள்ளே இதுக்கு ஒரு செட்டப் ஒன்று ஆமா. பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமா. இந்த இன்னொரு டிஸ்கவரி வளாகத்தில் பண்ணியிருக்கோம். அந்த வளாகத்துக்குள்ள அது எவ்வளோ தூரத்துக்கு அது பண்ணியிருக்கீங்க? 450 மீட்டர். இது வந்து பூமிக்கு கீழே. இல்ல இது வந்து பூமிக்கு மேல தான் இருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ ஹைப்பர் லூப் டெக்னாலஜி நாளைக்கு கொண்டு வந்து அந்த ட்ரெயின் மாதிரி விட்டோம்னா அது பூமிக்கு கீழே தானே பண்ண இப்போ போகிறோம். மெட்ரோ மாதிரி. சில இடங்கள்ல பூமிக்கு அடியில போகலாம். சில இடங்கள்ல பூமிக்கு மேல போகலாம். அது கொஞ்சம் எனக்கு ப்ரீஃபாக சொல்ல முடியுமா? அந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜிங்கிறது என்ன? இஸ் இட் அ ஃபார் அவே ட்ரீம்? ஏன்னா அதோட ஈகோசிஸ்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதற்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதோடைய எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் அந்த ஃப்ரிக்ஷனுக்கான தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம கொண்டு வந்து சேர்க்கறது, முதல்ல அந்த லூப்பை ரெடி பண்ணுறது இருக்குல்ல, இது எல்லாமே வெரி காஸ்ட்லி அஃபேர். அப்புறம் மோர் டிபெண்டன்ட் டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. இஸ் இட் அ ஃபார் அவே ட்ரீம்? இல்ல. நாங்க வந்து ஒரு 2018லேருந்து இதை பற்றி இதில் வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய முதல் குறிக்கோள் இதனுடைய காஸ்ட் எப்படி கம்மி பண்ணுறது, அதுதான். இதுதான் இந்தியன் வே ஆஃப் திங்கிங். அதான் சொன்னேன், இந்தியன் டிஎன்ஏ. ஆமாம். ஸோ நான் வந்து என்ன யோசித்தேன், இதில் காஸ்ட் என்ன முக்கியமாக மேஜர் காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேக்யூம் டியூப். இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு நம்ம ஒரு ஹைப்பர் லூப் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 350 கிலோமீட்டருக்கும் இங்கேருந்து ஒரு டியூப் ஒன்று போயிட்டுருக்கும். அந்த டியூப் வந்து வேக்யூமில் இருக்கணும். ஸோ இது கிலோமீட்டர் நமக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தியாகிட்டு ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு நம்ம டியூப் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த டியூபுடைய காஸ்ட்டை எப்படி கம்மி பண்ணுறது, இதுதான் என்னுடைய முதல் இலக்காக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கேயும் வந்து ஏரோஸ்பேஸ் சிந்தனை. இப்போ நம்ம பிளேன் பறக்குது. இந்த பிளேனில் நம்ம உள்ளே உட்காந்துட்ருக்கோம். இந்த உள்ளே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா வரிசையாக ரோவாக உட்காந்துட்டு இருப்போம். அதுவே ஒரு டியூப். அந்த டியூப் வந்து எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த டியூப் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஏற்படுத்திட்டு, அது மேலே வந்து ஒரு சின்ன தோல், ஒரு அலுமினிய மெட்டல் ஷீட் தோல் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்கின் போட்டிருக்காங்க. இது ஏன் அவங்க லைட்டாக பண்ணியிருக்காங்கன்னா, அது பறக்கணுன்றதுக்காக அது லைட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் அதையே உபயோகப்படுத்தி லைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஹைப்பர் லூப்பில் இந்த டியூபுக்கு எடைக்கு எடை விலை. அவங்க கேஜி கணக்கில் தான் அங்கேருந்து அவங்க விலையை சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்டீல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து 4000 கேஜி ஸ்டீல் யூஸ் பண்ணுறோன்னா இதுக்கு தகுந்த மாதிரியான விலை. ஸோ நான் அதை நான் குறைச்சி எவ்வளோ ஸ்டீல் குறைச்சா யூஸ் பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் விலையை குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி நான் கரெக்டாக அப்படியே இந்த ஏர்பிளேன் உடைய வடிவை அப்படியே டியூப் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸுக்கு இங்கேருந்து பண்ணிவிட்டு, we are able to show a decrease in cost by a factor of 5. $20 million is what outside people are quoting per kilometer. ஓகே. அதை வந்து we are able to do it by in 4 million. பிகாஸ் அது நீங்களே பண்ணுறதுனால இல்லை, நாங்கள் வந்து அதுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டோம். ஓகே. எப்படி இந்த மாதிரியான லைட் வெயிட்டிங்காக நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லைட் வெயிட்டட் டியூபை நம்ம ரெடி பண்ணுறதுனால நம்ம வந்து இதுலேயே வந்து காஸ்ட்டை குறைச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த இது வந்து வேக்யூம் டியூபுக்கு there are 3 மேஜர் டெக்னாலஜிஸ் இன் ஹைப்பர் லூப். ஒன்று வந்து வேக்யூம் டியூப், இப்போ அதை பற்றி சொன்னேன். ரெண்டாவது வந்து லெவிடேஷன். ஸோ மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிறது வந்து ஜப்பான், சைனா, ஜெர்மனி இந்த மாதிரியான சில நாடுகளில் தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப நுண்ணிய இது அறிவியெல்லாம் யூஸ் பண்ணாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ், ரொம்ப க்ரையோஜெனிக் ஃப்ளூயிட்ஸு அதெல்லாம் அங்கேருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேக்யூமில் போகிறதுனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும்னு அதெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை. அது இல்லாமலே நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும். ஸோ we don't have to go that deep into that technology. நம்ம சாதாரணமாக லெவிடேட் பண்ணுறதே பாசிபிள். ஸோ அதையும் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிட்டோம். மூணாவது வந்து மேக்னெட்டிக் ப்ரொபல்ஷன் வித்தவுட் இன்ஜின், வித்தவுட் வீல்ஸ். எப்படி வந்து ஒரு தண்டவாளம் இருக்குது, அந்த தண்டவாளத்தில் ஒரு சக்கரமும் தொடாமலே இது வந்து போகிறோம். கான்டாக்ட்லெஸ் ப்ரொபல்ஷன். ஆனால் இதில் தண்டவாளத்தில் மேக்னெட் இருக்கக்கூடாது. தண்டவாளத்தில் மேக்னெட் இருந்ததுன்னா 350 கிலோமீட்டருக்கு நான் அங்கே மேக்னெட் போட்டாகணும். ஓகே. தண்டவாளம் தான். மேக்னெட்டெல்லாம் வந்து இதில் இருக்கும், அது பேர் என்ன, வெஹிக்கிளில் இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து அந்த தண்டவாளத்துக்குள்ளே ஒரு மேக்னெட்டை இன்டியூஸ் பண்ணும். அது ரிவர்ஸ் பொலாரிட்டியில் இன்டியூஸ் பண்ணுறதுனால அது இழுக்கப்படுது. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதையும் நாங்கள் இப்போது ரெடி பண்ணிட்டோம். இன்னி தேதியில் மேக்னெட்டிக் லெவிடேஷன் இருக்குது, மேக்னெட்டிக் ப்ரொபல்ஷன் இருக்குது, வேக்யூம் டியூப் இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மேக்னெட்டிக் வேக்யூம் டியூபுக்குள்ளே மேக்னெட்டிக் லெவிடேஷனோட மேக்னெட்டிக் ப்ரொபல்ஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுவோம். ஒரு சப்ஸ்கேலில் 2 மீட்டர் டயாமீட்டரில். ஃபுல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மீட்டர். இப்போ மெட்ரோ டனல் தான் வந்து ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக அதுக்கு போயிடுவோம். இப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூருக்கு போகிறீங்க, ஆனால் ஒரு சில பேர் வெள்ளூரில் இறங்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு வந்து ஒரு பிரான்ச் போட்டுட்டு அந்த அவங்க வெள்ளூரில் போகிற பாடு மாத்திரம் அந்த பிரான்ச்சில் போயிடும். வெள்ளூர்லேருந்து ஏறுறவங்க பெங்களூருக்கு போகணும் அப்படின்னா ஒரு பிரான்ச் அங்கேருந்து வந்து இது சேரும்.
ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சிங் எப்படி பண்ணுறது, எப்படி அந்த பாட் வந்து இந்த பக்கம் போகுமோ அந்த தண்டவாளத்தில் ரெண்டாக பிரிகிறது, ரெண்டாக அந்த இது. ரெண்டாவது வந்து இந்த டேர்னிங். இப்போ ஃபாஸ்ட்டாக போக போக எப்படி நம்ம டேர்னிங் பண்ணும்போது ஒரு ஒரு சாய்வோம் இல்லையா, அந்த சாயும் போது நம்ம அங்கேருந்து வழுக்கி விடக்கூடாது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த மாதிரி வழுக்கிடுவோம். ஸோ அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய மனுஷர்கள் எப்படி உள்ளே உட்காந்துட்டு அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கல தலை சுத்துற மாதிரி இருக்கிறது. பட் இது எவ்வளோ சேஃப்னு கேட்குறேன். ஏன்னா ஒரு டெக்னாலஜி அக்செப்ட் பண்ணுறதுக்கு 2 தேவைப்படுது. ஒன்று அந்த டெக்னாலஜி நமக்கு கொடுக்குற கேரண்டி, இன்னொன்று அதை நம்புகிற துணிச்சலும், அல்லது எனக்கு ஒரு மனநிலை. எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடணும். அதாவது ஒரு 10,000 தரம் ஒரு 1,00,000 தரம் இந்த மாதிரி இங்கேருந்து ஓட்டி காமிச்சிட்டு இவ்வளோ நேரம் நான் ஓட்டிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி. என்னென்ன ஆக்சிடென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது யோசிக்கணும். முதலே வேக்யூம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேக்யூம் போச்சுன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், நம்ம ஸ்லோவாக போவோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே போல் இந்த லெவிடேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெவிடேஷன் இல்லைன்னா நம்ம தரையில் சாதாரணமாக வீல் வச்சு போகிற மாதிரி போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாயிரும், அவ்வளோதான். வீல் ஃப்ரிக்ஷன் வரும். வேக்யூம் போச்சுன்னா ஏர் ஃப்ரிக்ஷன் வரும். ஃப்ரிக்ஷன் அதிகமாச்சுன்னா ஸ்லோவாக போகும், அவ்வளோதான். இது ஒன்றும் அதுக்காக ஒன்றும் நம்ம உயிரெலாம் போக போகிறதில்ல. இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடிய இது வந்து யூ கால் இட் அஸ் பாட், ரைட்? இந்த ஒரு பாடில் வந்து அதிகபட்சம் 30லேருந்து 40 பேர் 40 பேர் இந்த மாதிரி போவோம், மேக்ஸிமம் பயணிக்கலாம் அப்படின்னு. இப்போது ஒரு ட்ரெயினோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னா அந்த ஒற்றை பயணத்தில் அது பல 100 மனிதர்களை ஏற்றி செல்லும். ஆக்சுவலி இட்ஸ் நாட் அட்வான்டேஜ். தட்ஸ் நாட் அட்வான்டேஜ். இன்னி தேதியில் உங்களுக்கு எப்படி நம்ம டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா, தெர் இஸ் திஸ் திங் கால் ஆன் டிமாண்ட் மொபிலிட்டி. நான் எப்போ வேணால் பிளாட்ஃபார்த்துக்கு வருவேன் ஐயா, ஸ்டேஷனில். எனக்கு அப்போ நான் வரும்போது ஒரு ட்ரெயின் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கணும். ஓகே, அது எப்படி முடியும்? 2 நிமிஷத்தில் ஒரு 40 பேர் 50 பேர் எங்கேருந்து அங்கே கூடுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நீ ட்ரெயின் விடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? என்ன அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சு. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோடைய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் இன்ஜின் இருக்குது. ஓகேயா? ஸோ ஏன் அவங்க வந்து எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஒன்றா ஓட்டுறாங்க, அது புரிய மாட்டேங்குது. தனித்தனியாக ஓட்டுங்க, 2 நிமிஷத்துக்கு ஒரு தரம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம் இங்கேருந்து ஒரு கம்பார்ட்மெண்ட். அதில் ப்ராக்டிக்கல் ஃபீசிபிலிட்டி இருக்கான்னு கேட்கும். அதை யோசிக்கணும், என்ன ப்ராப்ளம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். சிக்னலிங் ப்ராப்ளம் இருக்குமா, ரைட்? அதுக்கு தனியாக காரிடார் நீங்கள் டெடிகேட் பண்ணணுமா? ஆன் டிமாண்ட் மொபிலிட்டி நீங்கள் உங்களால் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா, நான் எந்த தேதியில் எந்த டயத்தில் எப்போ நான் இங்கேருந்து பெங்களூருக்கோ திருச்சிக்கோ போகணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே வேணாம். பிளாட்ஃபார்த்துக்கு போனேன்னா அங்கே ட்ரெயின் இருக்கும், ஏறி உட்காந்துன்னா நான் அடுத்த நிமிஷத்தில் கிளம்ப போகுது. இந்த மாதிரி தான் யோசிக்கணும் நம்ம. இதுக்கான டெக்னாலஜி என்ன தேவை, இது இருக்கா இல்லையா, இப்போ இல்லைனா அதுக்கு என்ன பண்ணணும், அப்படி தான் நம்ம யோசிக்கணும். மக்களுக்கு என்ன தேவைன்றது முதலேருந்து யோசிச்சு அங்கேருந்து அடுத்த முறை தான் டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும். ஓகே, இத்தனை மணிக்கு ட்ரெயினுங்கிறத விட நான் போகிறப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது. இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஹைப்பர்லூப் டெக்னாலஜியில் இங்கிருந்து ஒரு பெங்களூர் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இங்கிருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 350 கிலோமீட்டர்னு வச்சுப்போங்களேன். 350 கிலோமீட்டரில் இந்த பாடு எவ்வளோ நேரத்தில் அங்கே ரீச் ஆகும்? நம்ம பேசஞ்சர் பாட் நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எக்கனாமிக்கலி காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா மினிமம் 600 கிலோமீட்டர் பர் ஹவரில் போய் ஆகணும். நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து அங்கே பெங்களூர் சிட்டி ஸ்டேஷன் அதுக்கு வந்து ஒரு 35 நிமிஷத்தில் போயிடலாம். 35 minutes. பட் என்ன விஷயம்னா, இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுட்டு ஆஸ் த பவர் ஆஃப் த பாட் இன்க்ரீசஸ், இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, we can actually go up to 1200 kilometers per hour. 1200 kilometers per hour, 1200 கிலோமீட்டர் பர் ஹவரில் இங்கேருந்து போகலாம். அப்படின்னும் போது சென்னை டு பெங்களூர் 15 மினிட்ஸில் போகலாம். ஸோ இதெல்லாம் நடந்துடுமா? ஒரு 10 வருஷத்தில் நடக்கும் எதிர்பார்க்குறீங்க. ஃப்ளைட்டை கம்பீட் பண்ணுறது தான் இது. ஃப்ளைட்டை கம்பீட் பண்ணுறது ஒரு ஐடியா. ஸோ அதை ஃப்ளைட்டை கம்பீட் பண்ணுறதுக்கு நான் அடுத்தது என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஏர்போர்ட்டுக்கே போகக்கூடாது நியாயமாக. இல்லை, ஏர்போர்ட் என்ன தேடி வரணும். இதுதான் மைண்ட் செட்டு. எப்படின்னா, ஒரு டெக்னாலஜிஸ்டோட மைண்ட் செட்டு. நீங்கள் அந்த 3 Idiots படத்தில் பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கோ அதை கேட்பாங்க. டு மேக் ஹியூமன் பீயிங்ஸ் லேசி. ஓகே, நான் எதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும், பிளேன் என்ன பார்த்து என்ன வரணும். அதுதான் பிளேனோட கான்செப்ட், ரைட்? ஸோ 2 விஷயம் பண்ணலாங்க. இப்போ பிளேனில் வந்து நான் என்னோட மொட்டை மாடிக்கு இங்கேருந்து பிளேன் வருது, அங்கேருந்து நான் ஹைப்பர்லூப் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நான் அங்கேருந்து ஒரு எஸ்கலேட்டரில் இறங்கினேன்னா எனக்கு ஒரு பாட் ரெடியாக இருக்கும். அங்கேருந்து நான் ஒரு 15 நிமிஷத்தில் பெங்களூர் போகிறேன். அங்கேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் தொட்டு எஸ்கலேட்டரில் எனக்கு ஒரு பிளேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது இங்கேருந்து 10 நிமிஷத்தில் எனக்கு அங்கே எந்த மொட்டை மாடிக்கு போகணுமோ அந்த மொட்டை மாடிக்கு போய் சேர்த்துரும். ஸோ எங்கள் அத்தை வீட்டுக்கு 30 நிமிஷம் வேறு. ஆமாம். இன்னொரு பாசிபிலிட்டி, இது ஹைப்பர்லூப் நம்ம போட்டிருக்கிற இது ரூட்டில் தான் இந்த மாதிரி சாத்தியமா அப்படின்னு கேட்டால் இல்லை.
போக போக பிளேன் வந்து நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னேன், எலக்ட்ரிக்னால வந்து ஒரு 200 கிலோமீட்டர் தான் போக முடியும். அதே நம்ம வெர்டிகல் டேக் ஆஃப் ஆகிட்டு 100 கிலோமீட்டர் தான் போக முடியும். அந்த மாதிரி போக போக பேட்டரிஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும், பிளேன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிருக்கும். எங்கள் மொட்டை மாடியிலேருந்து பெங்களூரில் இருக்கிற மொட்டை மாடிக்கு டேரெக்டாக பிளேன் ஓடுவேன். ஓகே. ஆனால் அது வந்து எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆச்சு நமக்கு 15 10 10 20 20 35 நிமிஷம் ஆச்சு. வேற இந்த பிளேனில் எங்கேருந்து போனேன்னா ஒரு மணி நேரம். ஆனால் நான் எங்கேயும் அங்கே போய் இறங்கி ஏறி அதெல்லாம் தேவையில்லை, நான் டேரெக்டாக போகலாம். அதுவும் பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் போகிறது கரெக்ட். அந்த ஏர்போர்ட்டே போகக்கூடாதுன்னு கேட்டேன். உங்கள்ட்ட இப்போ பேசும்போது எனக்கு தோன்றதுன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல சயின்டிஸ்ட்டுங்கிறவர் அவர் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த காம்பினேஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? நார்மலாக சயின்டிஸ்டோட க்ரியேட்டிவிட்டி எப்படின்னா, அவங்க வந்து அந்த துறையில் ரொம்ப ஆழமாக இறங்கி அதில் அவங்க க்ரியேட்டிவிட்டி காமிச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புத்தகத்தெலாம் படிச்சிருப்போம். அந்த பென்சின் மாலிக்யூல் எப்படி அவர் கண்டுபிடிச்சார்னா, தூக்கத்திலேயே அவர் வந்து பாம்பு வந்து தன்னுடைய வாழையை பிடிச்ச மாதிரிலாம் யோசிச்சு, அந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டி அவங்க வந்து அந்த பென்சின் மாலிக்யூலில் காமிக்கிறாங்க. அதுதான் நாங்கள் வழக்கமாக ஆஸ் ரிசர்ச்சர்ஸ் நாங்கள் பண்ணக்கூடியது. எங்களுடைய க்ரியேட்டிவிட்டிலாம் அதுதான் இருக்கும். நான் சொல்கிற க்ரியேட்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, யூசர் ஓரியன்டட். மக்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னா, அவங்க வந்து அந்த டெக்னாலஜியில் என்ன எதிர்பார்க்கணும், அவங்களுக்கான வசதி என்ன நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்கான டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறது. வழக்கமான மக்கள் வந்து இருக்கிற டெக்னாலஜி அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் ஏர்போர்ட்டில் போய் இங்கேருந்து பிளேன் பிடிக்கணுமா, சரி போகிறேன், அங்கேருந்து ஒரு டாக்ஸி, அது அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்டு, ஏன் நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும், இதுதான் இந்த க்ரியேட்டிவிட்டி வந்து ஃப்ரம் எ யூசர் ஓரியன்டட். ஓகே. யூசர் ஓரியன்டட் நீங்கள் சொன்னப்போ எனக்கு அது ஜஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. ஏஷியாவில் வந்து கொரியாவை கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணும். நான் ஸ்மாலர் லெவலில் பார்க்கணுன்னா, நான் ஒரு மால் விசிட் பண்ணப்போ அங்கே பார்த்தேன், மாலை வந்து அதோடைய கிரவுண்ட் ஃப்ளோரை அப்படியே ஒரு லைப்ரரியில பண்ணியிருந்தாங்க. வால் முழுக்க புக்ஸ். நான் அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன், நான் டிட் அ vlog ஆல்சோ ஆன் தட். நாங்கள் போய் ஒருத்தவங்ககிட்ட ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டேன், ஒய் ஒரு கமர்ஷியல் மாலுக்குள்ளே இதை கொண்டாந்தீங்கன்னா, இங்கே தான் பசங்கள்லாம் வராங்க. ஓகே, டேக் தி புக்ஸ் டு தி கிச்சன். அங்கே போய் பார்த்தா அது ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்க ஃபீலோட அதுக்கு படிக்கட்டு வச்சுருக்கானுங்க. இந்த புக்லேருந்து படித்த நல்ல விஷயத்த எழுதி நீ போடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அதில் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஒன்று என்ன பண்ணுறான்னா, இந்த புக்கில் நான் படித்த விஷயத்த நான் உனக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அதை அவனோட ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து கண்டுபிடிச்சி எடுத்தான்னா அவனுக்கு ஒரு காஃபி ஷாப் மேக் இட் a societal thing. கரெக்ட். அது ஒரு கல்ட்டாகவே பில்ட் பண்ணுறாங்க. அப்சல்யூட்லி. ஸோ பசங்களாம் இங்கே தான் வரான். ஆனால் உண்மையாகவே நான் பார்த்தேன், பசங்களாம் புக் எடுத்து வச்சு படிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்லல வந்து ஒரு மனிதனுடைய விடுதலைங்கிறது அவன் தேடி போவதில்லை, அவனை தேடி ஒரு டெக்னாலஜி வருது. இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். பட் எனக்கு ஒரு கொஸ்டின் இதில் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே அதிக செலவு பிடிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது அது ஏர் டாக்ஸியாக இருக்கலாம், ஹைப்பர் லூப்பாக இருக்கலாம், நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற ப்ராஜெக்ட்ஸாகவும் இருக்கலாம். இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு பொருட்செலவு கொண்டது. இதற்கு அப்போ அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு ஒரு பக்கம் தேவைப்படும், இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தேவைப்படும். ஹவ் யூ மேனேஜிங் ஆல் தீஸ் திங்ஸ்? இதில் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் சொல்லலாம். கரெக்ட். I'll tell you 3 things. நான் இதை பற்றி யோசிச்சிருக்கேன். என்னடா இவ்வளோ செலவு பண்ணீங்க, நம்ம ஊரில் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இட்ஸ் அ மார்க் ஆஃப் எ டெவலப்ட் கண்ட்ரி. ஒரு வளர்ந்த நாடுடைய குறி என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கணும், ஆப்ரேட்டிங் காஸ்ட் குறைச்சலாக இருக்கணும். ஆனால் இது கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. அது எப்படி பண்ண முடியும்? அப்ஃப்ரண்ட் காஸ்ட் வந்து இப்போது பிளேன் டெவலப் பண்ணுறது, சர்டிஃபிகேஷன் பண்ணுறது, இல்லைனா ஹைப்பர் லூப் லைன் போடுறது, அதனுடைய சேஃப்டி தீர்மானம் பண்ணுறதுக்கெல்லாம் காஸ்ட் ஆகும். பட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான நிலையில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெங்களூருக்கு போகிறதுக்கு ஹைப்பர் லூப்பில் போகணுன்னா ஒரு 1500 rupees டிக்கெட். இன்னி தேதியில் இட்ஸ் ஆக்சுவலி க்ளோஸ் டு வாட் இஸ் வந்தே பாரத். ஆமாம். Okay, and we have done that economics. Okay, so it should be affordable, and we are not doing a subsidy, right? என்னோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன, அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் மேலே என்ன ப்ராஃபிட் மார்ஜின் போடலாம், அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுட்டு எவ்வளோ நாளில் பிரேக் ஈவன் பண்ணலாம், இந்த மாதிரி தான் கணக்கு, ரைட்? ஸோ அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா we should say that ஓகே, நான் வந்து அப்ஃப்ரண்ட் காஸ்ட் நிறைய போட்டுடுறேன், ரைட், வேக்யூம் டியூப் கட்டிடுறேன், ஆனால் அது ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து குறைச்சலாக இருக்கணும். இதுதான் வந்து ஒரு வளர்ந்த நாளுடைய அறிகுறி. ஆக்சுவலாக சொல்ல போனால் மேன்ஹாட்டன் ரயில்வே மாடல். Correct. So you actually put a lot of money into something so that it becomes cheaper for you to live later. இது நம்ம ஊரில் இந்த வளரும் நாட்டுடைய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முதலீடு போடுறதுக்கான பணம் இருக்காது. அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி மோர் லைக் அ மென்டல் பாவர்ட்டி. நம்ம வந்து இதில் இவ்வளோ பெரிய பணம் போடணுமா அப்படிலாம் இங்கேருந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கேருந்து முன்னேறவே மாட்டோம். ஸோ நம்ம வந்து we have to get over that hump. ஸோ இவ்வளோ பணம் தேவையா, சரி இது பணத்தை போட்டோன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பெரிய இது வருமானம் வருமா அப்படின்னா, அந்த பணத்தை போடக்கூடிய
ஒரு மைண்ட் செட் இருக்கணும்ல, அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா நம்ம டெவலப்டு கண்ட்ரி. டெவலப்டு கண்ட்ரிங்கிறது மென்டல் ஆட்டிடியூடோட கனெக்டட். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி அ டெவலப்ட் கண்ட்ரி, ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் அ டெவலப்ட் கண்ட்ரி. ஓகே. முதல்ல நீ பணக்காரனாங்கன்னா பணக்கார மாதிரி யோசிக்கணும். ஓகே. ஆக்சுவலா எனக்கு ஒரு இ-பிளேன் ஃபவுண்டர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப டக்குன்னு ப்ரொஃபசர் சத்யா தான் வந்துட்டு போறாரு. தட்ஸ் சோ குட் காம்பினேஷன் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். முதல் பாயிண்ட் தட் இஸ் அப்ஃப்ரண்ட் காஸ்ட் மே பி ஹை, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஹஸ் டு பி லோ. திஸ் இஸ் த மார்க் ஆஃப் அ ஹை டெக்னாலஜி, ரைட்? இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இன்வெஸ்டர் அதுலேயும் சொன்னேன், இன்வெஸ்டருடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டை பற்றி யோசிக்காமல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் குறைச்சலாக இருக்குன்னா நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற இன்வெஸ்டர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கமலஹாசன் சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லலாம், இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன்ற மாதிரி தான் அது. தெர் இஸ் ஒன் மோர் ஆஸ்பெக்ட். நான் மூணாவது பாயிண்ட் சொல்ல வந்தேன். இப்போது இ-பிளேன் கட்டி பறக்க விடணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி, வி திங்க் தட் வி வில் நீட் சம்திங் லைக் அபவுட் $150 million வச்சுக்கோங்க. இன்னி தேதியில் நாங்கள் இருக்கிற அதே நிலைமைக்கு நாங்கள் வந்து இப்போ ஒரு $20 million ரைஸ் பண்ணியிருக்கோம். வி ஹவ் கம் டு சம் ஸ்டேஜ். கிட்டத்தட்ட இதே ஸ்டேஜோ இல்லை இதோட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவோ ஒரு மேபி another 50 million வச்சுக்கோங்களேன், 40-50 million டோட்டலாக ஒரு 50 million 60 million செலவு நாங்கள் பண்ணி எந்த நிலைமைக்கு வரோமோ அதை இதில் மேல் நாடுகளில் $1.5 billion ஏற்கனவே அவங்க திரட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேக்டர் ஆஃப் 10 to 20 ஈஸிலி வி ஆர் ஏபிள் டு மேனேஜ் பிகாஸ் ஆஃப் டூயிங் திஸ் இன் இந்தியா. அதனால தான் வந்து இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இலான் மஸ்கே இந்த இது ஹைப்பர் லூப்பை பண்ணலை, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இலான் மஸ்க் நிஜமாவே அவருக்கு அறிவு இருந்ததுன்னா இந்தியாவில் வந்து அது பண்ணுவார். ஏன்னா இங்கே ஏதாவது பாசிபிள். கரெக்ட். அங்கே வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஸோ எக்ஸ்பென்சிவ், ஈவன் இலான் மஸ்க் கேனாட் டு. ஸோ அவங்க வந்து அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்க மூச்சு விட்டாலே அவங்களுக்கு காசு தேவைப்படுது, ரைட்? ஐ டோன்ட் நோ வை தே ஆர் ஸோ எக்ஸ்பென்சிவ், பட் தேர் எக்ஸ்பென்சிவ். வேறஸ் நமக்கு வந்து குறைச்சலான கேபிட்டல் தான் தேவைப்படுது. பட் அந்த குறைச்சலான கேபிட்டலே இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் திடீர்னு $150 million $150 million கேட்குறாங்க. அவங்க $1.5 billion ஏற்கனவே செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதை பற்றி பேச்சே கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ when we require less capital by global standards, even that is not so easy. இது எழுப்பு போகிற ஒலி, ஸோ அந்த ஏர் பொல்யூஷன், இது எமிஷன்ஸ் இருக்க வாய்ப்பில்லை ஈவின்னு சொல்கிறதுனால. பட் ஆனால் அது வேறு ஒரு வகையில் ஏதோ ஒரு இம்பேக்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ லாங் டிபேட், அது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அடுத்தடுத்த கட்டத்தில் போகிறோம். ஆனால் இதெல்லாம் கன்சிடரேஷனுக்குள்ளே இருக்கா இந்த ப்ரோட்டோடைப் பண்ணுறப்பவே? இதுதான் வந்து நம்ம அகெயின் இந்தியன் டெக்னாலஜியோடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம வந்து சஸ்டெயினபிலிட்டிக்காக ஒரு டெக்னாலஜிங்கேருந்து ஏற்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம புதுசாக ஏற்படுத்தக்கூடிய டெக்னாலஜியில் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்குமா, அது சஸ்டெயினபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குறிக்கோளையே நம்ம வந்து, ஸோ வாட் இஸ் குட் ஃபார் த பிளானட் ஷுட் ஆல்சோ பி குட் ஃபார் த பாக்கெட். நம்ம நேச்சுரலாக யோசிக்கும் போதே அந்த சஸ்டெயினபிலிட்டியை பில்ட்இன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அஃபோர்டபுளாக ஆஃபர் பண்ணுறது. இப்போது யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க சஸ்டெயினபிலிட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, கார்பன் டேக்ஸ் போடுறேன், இல்லைனா எனிதிங் தட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி ஹேவிங் அ லெஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் வில் பி மோர் எக்ஸ்பென்சிவ். பட் ஹூ வில் பே ஃபார் இட்? பிளானட்டை காக்கிறதுக்காக நீங்கள் இப்போ இந்த ஜாஸ்தி பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், இட் ஷுட் ஆல்சோ பி சஸ்டெயினபிள். தட் இஸ் அவர் கோல். ஓகே. ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டசி ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் நிஜத்திலும் நடக்கும் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் சொன்னதில் நான் ரொம்ப முக்கியமானதாக யங்ஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குற ஒரு ஆப்டிமல் க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு தான் காம்படிட்டிவான ப்ராடக்ட்ஸையும் டெக்னாலஜிஸையும் கொண்டு வரதுக்கான அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. இட்ஸ் அ குட் கான்வர்சேஷன் சார். ஐம் ரியலி தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் திஸ் அ லாட். ஹோப் நீங்களும் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப விறுவிறுப்பாக நடத்துறீங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யா. Sigma Marketing 360-degree marketing solutions built on 33 years of trust.